Friends, இதே எடிட்டிங் நீங்களும் பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மேக் பண்ணது ஸோ சிம்பிள். ஓகேவா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ், டெம்ப்ளேட் வீடியோஸ், அலைட் மோஷன் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் போயிட்டு பிளேலிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள், அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நீங்கள் பண்ண லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே சீக்கிரமாக போயிடலாம். பட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எல்லாருக்கும் நம்மள ஆன்லைன் மேக்கர் சேனலில் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு எஃபெக்டோட வச்சு எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு எடிட்டிங் அப்படின்றத பார்க்க போகிறோம் கைன்மாஸ்டரில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. எந்த வீடியோ நம்ம சேனல் மிஸ் பண்ணால் தினமும் ஒரு டெம்ப்ளேட்டோட தினமும் ஒரு வீடியோஸ் வந்துருக்கு. அலைட் மோஷன் டியூட்டோரியலில் பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் ப்ளே ஆகிட்டு இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோஸும் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. தினமும் ஒரு வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ எப்படி எஃபெக்ட் இது பார்த்தீங்கன்னா, கைன்மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டர்ஸை போய்ட்டு பிளெண்டிங் எடுத்து ஸ்க்ரீன் கொடுத்தா முடிஞ்சிடாது. இதில் வந்து வேறு மாதிரி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிப்டோட என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரெசிப்ட் தான். அந்த ரெசிப்டை சூஸ் பண்ணி முடிச்ச உடனே இப்போ ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய ஃபைலில் ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபைல், நீங்கள் பிடிச்ச ஃபோட்டோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோவை டச் பண்ணி இங்கே இந்த கத்திரிக்கோள் பார் இருக்கு பாருங்க, அங்கே இப்படி நல்லா ஜூம் பண்ணி ஃபுல்லாக இந்த இடத்துல இந்த சமக்குறி கொடுக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவுக்குமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக தான் ஸ்டேட்டஸ் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ஃபோட்டோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ஜூம் பண்ணி இந்த சமக்குறி கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணி முடிச்சோடனே டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு சொன்ன மாதிரி அந்த எஃபெக்ட் இதில் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபோட்டோ டச் பண்ணி இந்த கிளிக் கிராஃபிக்ஸ் அப்படின்றதில் போய்ட்டு இந்த இடத்துல கெட் மோர் அப்படின்னு போய்ட்டு இந்த பக்கமாக ஒரு ஆப்ஷன் சைடில் வரும். அந்த இடத்துல போய்ட்டு மெமரி லோன் அப்படின்ற எஃபெக்ட் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் மேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி தான். யாரும் இந்த வீடியோவை நீங்கள் மேக் பண்ண கண்டிப்பாக ரொம்ப பார்க்கவும் நல்லாயிருக்கும். க்ரியேட் பண்ணது ரொம்ப ஸோ சிம்பிள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெமரி லோன் நான் இறக்கிட்டு வச்சுருக்கேன், மேலே இருக்குது. நீங்கள் கெட் மோரில் போய்ட்டு பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெமரி லோன் அப்படின்றத டச் பண்ணி இப்போ 1வது ஆப்ஷன், ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு 1வது ஆப்ஷன் கொடுங்க. செகண்ட் ஃபோட்டோவுக்கு அதே மாதிரி கிளிப் கிராஃபிக்ஸ் போய்ட்டு மெமரி லோனில் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஃபோட்டோவுக்கு அதே மாதிரி கிளிப் கிராஃபிக்ஸ் மெமரி லோன் போய்ட்டு 5th ஆப்ஷன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் கொடுக்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதை முடிச்சு பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் கொடுத்துட்டு மீடியா போயிட்டு வீடியோவை ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸ்பர்ட்டில் போயிட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் பிளாக் ஸ்க்ரீனோட. நீங்கள் ஃபிட் ஸ்க்ரீனாக மாற்றணும். இதை நீங்கள் இந்த 3 டாட் இருக்கு பாரு, அதை கொடுத்து ஃபிட் ஸ்க்ரீனாக மாற்றிட்டு இந்த டெம்ப்ளேட்டை டச் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இந்த டெம்ப்ளேட்டை போயிட்டு பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. பெண்டிங் ஸ்க்ரீன் கொடுத்தா இப்போது செட் ஆகலைல்ல. இப்போ நீங்கள் இது ஏன் செட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா சாங் எடிட்டுக்கு விடுங்க, இது ஒரு வாட்டி உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக தான் இருக்குது. லேயர், மீடியா, எக்ஸ்போர்ட், உங்கள் ஃபைல் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிம்பிள் எடிட்டிங் தான் இது. யாரும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக புரியும். ஒரு மெமரி லோன் எஃபெக்ட் தான் டோட்டலாக. இது நீங்கள் ஃபிட்டு கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட்டே போயிட்டு பிளெண்டிங், ஓவர்லே, மல்டிப்ளே, ஸ்க்ரீனு முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் டிக் கொடுத்துருங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸோ சிம்பிள். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம். வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கவே. இந்த வீடியோ மேக் பண்ணால் இந்த டெம்ப்ளேட் தேவை, அதே மாதிரி இந்த எஃபெக்ட் தேவை. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணும் அத்தனை ஃபோட்டோக்கு வச்சுக்கேன். நான் வந்து சிம்பிளாக ஒரு 16 செகண்ட் மட்டும் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு காட்டுறதுக்காக மட்டும் வீடியோ வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி எஃபெக்ட்டோட நீங்கள் ஆட் பண்ணி வீடியோ ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய மேக் பண்ணோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.